ஹே buddies, நம்ம ஸ்கூலில் வந்துட்டு ஹாலிடே லீவ் விட்டனால நம்ம அம்மாவோட ஊருக்கு வந்திருந்தோம். அம்மாவோட ஊர் தேனியில் இருக்கிற பெரியகுளம் அப்படின்ற ஊர். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பழனி போயிட்டு அங்கேருந்து இங்கே டேரெக்டாக வந்திருந்தோம். அது ரொம்ப ஷார்ட் வீடியோ தான், கிட்டத்தட்ட 1 மினிட்டுக்கு தான் வரும். அந்த வீடியோ பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா மூங்கில் அம்மை காமாட்சி அம்மன் அப்படின்ற ஒரு கோவிலுக்கு போகிறோம். தேவதானப்பட்டியில் இருக்குது. நம்ம வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி எனக்கு சொல்லணும்னா எனக்கு அவ்வளோவா தெரியாது. இங்கே கேட்டது பக்கத்து வீட்டில் அது மாதிரி கேட்டேன். எங்கள் தாத்தா கிட்ட கேட்டதுலேருந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்துட்டு கோயில் எவ்வளோ வருஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அது வந்துட்டு 500 years 400 yearsக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே. அந்த மீனாட்சி, அந்த காமாட்சி அப்படின்ற ஒரு இது வந்துட்டு அங்கே எப்படி வந்தது, அந்த கடவுள்ன்றது எப்படி அங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு மலைப்பகுதியில் வாழ்வாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காமாட்சி அம்மன் அப்படின்றவங்க வந்துட்டு மலைப்பகுதியில் வாழ்ந்துருக்காங்க. இப்படி பண்ணும்போது காட்டு வெள்ளம் வரும்ல, அப்படி வந்திருக்கு. அதில் வந்துட்டு பெட்டியில் வந்துட்டு அவங்க அடிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அடிச்சுக்கிட்டு வரும்போது அந்த ஆற்றுல இருக்கிற ஓரத்தில் வந்துட்டு மூங்கில் செடியெலாம் இருந்திருக்கு. அது வந்துட்டு தடுத்துருக்கு. அப்படி தடுத்துலேருந்து அவங்க வந்துட்டு மக்கள் எல்லோரும் அங்கே இருந்ததுலேருந்து அப்படியே அங்கேயே இருந்துட்டாங்களாம். மக்கள் எல்லோரும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கடவுளாக அப்படியே வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கேட்ட வரைக்கும் இந்த இதுதான் எனக்கு கேட்டேன். இதோட மொத்த ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு, அதாவது மொத்த கதையும் வேணும்னா வந்துட்டு அந்த கோயிலில் அந்த பூசாரி அந்த மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும். அவங்களுக்கும் தெரியுமான்னு தெரியாது. அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம அந்த மொத்த ஹிஸ்ட்ரி கிடச்சா நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவாக போடுறேன். நான் இங்கே ஒரு மார்க் வச்சுருப்பேன். அந்த இடத்துல தான் வந்துட்டு அவங்க பெட்டியில் வந்துட்டு தண்ணி மூலமாக அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே தண்ணி இல்லை, ஃபஸ்ட்டு இருந்தது இங்கே. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் 2 மார்க் வச்சுருப்பேன். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் இல்லை, அது வந்துட்டு ஒன்று விநாயகர் கோயில், இன்னொன்று வந்து சிவன் கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலும் சிவன் கோயிலும் எதிர்க்கு இருக்குது. காமாட்சி அம்மன் கோயில் மட்டும் முன்னாடியே வந்துடும். நம்ம வந்துட்டு இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே போகலாம் அப்படின்னு இருந்தோம். அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த விநாயகர் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம். நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு. அம்மா, பாட்டி, தாத்தா எல்லாருமே வந்துட்டு சூடம் போட்டு வந்துட்டு கீழே அந்த அடுப்பை எரிய ஆரம்பித்து எல்லாம் பண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தாத்தா எங்கன்னு பார்த்தா அவர் பாட்டு வெள்ளத்தை போட்டு அடித்து நொறுக்கிட்டு இருந்தார். அதாவது வந்து லாஸ்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார். கிளம்பிச்சா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கிடுச்சு. பொங்கல் பொங்கினோடனே எங்கள் பாட்டி வந்துட்டு ஒரு சுற்றி உள்ளே அரிசியை போட்டாங்க. எங்கள் அம்மாவும் அதே மாதிரி சுற்றி அரிசியை உள்ளே போட்டாங்க. இப்போ எங்கள் தாத்தா வந்துட்டு டேரெக்டாக போட்டார். சரி வந்துட்டு நான் போகலான்னு பார்த்தா எங்கள் அப்பா வந்துட்டு எடுத்து போட்டார். சரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் எடுத்து போட்ட அப்புறம் எங்கள் இன்னொரு தாத்தாவும் எடுத்து போட்டாங்க. பொங்கல் பொங்கின அப்புறம் வந்துட்டு மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் எங்கள் பாட்டி வந்துட்டு எடுத்து தனியாக ஒரு பக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா வந்துட்டு எவ்வளோ நேரம் தான் கரண்டியில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்ணத்தை எடுத்து அவர் பாட்டு சல்லுன்னு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கை சுட்டுதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப கை சுட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்துட்டு மொத்தத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு ஒரு வழியாக போட்டுட்டாங்க. சரி, இங்கே பொங்கல் ஆகிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் எங்கள் பாட்டியை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூப்பிட்டேன். அத்தவங்களுக்கு நாங்கள் பேசுகிறது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா எங்கள் லாங்குவேஜ் வேறு, சௌராஷ்டிரன்றது ஒரு லாங்குவேஜ். எங்கள் பாட்டி ஒன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நான் அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன், அதாவது நான் தமிழில் நாங்கள் பேசி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகேடா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதில் கால गोई पोटल को मच्छी का है अत्ते नोवगा तभी तिन्नालवेल काय करने फुल्लू का மூடத்தை ஊற்றணும். பாட்டி இதில் என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்கே இருக்கிற அந்த எல்லோ கலர் பில்டிங், ப்ளூ கலர் பில்டிங் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மண்ணாக தான் இருந்ததான். இப்போ தான் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வச்சுருக்காங்களாம். தகரம் மூடத்தை ஊற்றணும். ஒன்றோட தகரம் கழட்டி மாற்றலாம். இப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு தடவை ஏதாவது விசேஷம் நடக்கும்போது ஒரு தடவை தகரத்தில் வந்துட்டு பந்தல் மாதிரி போடுவாங்களாம். அங்கே வந்துட்டு ஓட்டையாக போட்டு வச்சுருக்காங்களா, அதில் தான் வந்துட்டு அந்த கம்பி இது பண்ணி ஒரு தடவை இரும்பில் அந்த தகரம் போடுவாங்களாம்.
खास दुको हरसना आणि इमाम तोगताना थोड़ा पिरची हेडी कोट चोता తెల్ల మరి యాని మంది తెల్ల துணியா கூட அன்னதான கூடமா இதையா ப்ளூ கலரா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பில்டிங் இருக்கும் அதுதான் வந்துட்டு அன்னதான கூடம் మరి బహతా చుట్టూ ఫెత్తి ఫల్ల ఇది కట్ ఆడు పుర కాకముసిన அந்த கலர் சுட்டு சுத்தி ஃப்ரீ ஜாரா நான் இங்கே எங்கள் பாட்டிக்கிட்ட வேற வீடியோ எடுக்கிறேன் இங்கே எதுவுமே சொல்ல மாட்டாங்களே திட்டிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன் அப்போ தான் சொன்னாங்க அதெல்லாம் இங்கே ஒன்றும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு அஸ்கிட்டே தோவோட பஸ்கத்தை போடா இங்கே ஒரு ஆரோ மார்க் காட்டியிருப்பேன் அதான் சாமியோட பின்பக்கம் இப்போ எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இது விளக்கேற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு விளக்கு வந்துட்டு எலுமிச்சை பழத்தில் வந்துட்டு இந்த உள்ளே இருக்கிறதுலாம் எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் தான் விளக்கேற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க மண்டபம் பூரா நீயா மண்டபமா திங்ஸ் கோது காய்த்தி கலியாஸ் கீத் கௌதம் மாதிரி இந்த மாதிரி என்ன எல்லாம் எவ்வளோ நாடகம் தான் தத்தை புஸ்தம் எல்லா மாதிரி புஸ்தகத்தை இங்கே பார்த்தீங்களா அதுதான் வந்துட்டு ஏதாவது திருவிழா நடக்கும்போது அங்கே தான் வந்துட்டு நாடகம் அந்த மாதிரி எதாவது நடக்குமா நாங்கள் ஒரு கோபுரம் தெரியுதுல்ல அதுக்குள்ளே தான் வந்துட்டு காமாட்சி அம்மன் இருக்காங்களாம் ஆனால் இப்போ வரைக்கும் அங்கே வந்துட்டு மக்களை உள்ளே விட்றது இல்லையா ஏன் அந்த வேலை செய்கிற பூசாரி கூட எப்போயா போனால் தான் போவாராம் சில டைம்லாம் யாருமே போக அப்போனா அவங்களுக்கு ஒரு டவுட் வரும் அப்போ நீ எப்படி போய் சாமி கும்பிட்னா அப்படின்னா வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஒரு சாமி மாதிரி வச்சு தான் நம்ம வந்து கும்பிடுக்கணும் அந்த கோயிலே வந்துட்டு ரொம்பவும் பெருசாக பார்த்தோம்னா நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் அதுதான் பொங்கலெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தாத்தா வந்துட்டு எடுத்து இங்கே வச்சுட்டாரு பொங்கல் ஆன உடனே நான் வந்துட்டு விநாயகருக்கு இதை படைச்சிட்டு நான் இங்கே இருக்கிற பொங்கல் எல்லாருக்குமே தந்துட்டு நாங்களும் வந்துட்டு இட்லியை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் வந்து ரீச் ஆகிட்டோம் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா வந்துட்டு நான் ஃபுல் ஹிஸ்ட்ரியை கேப்சர் பண்ண முடியல என்னென்னா வந்துட்டு அங்கே அந்த ஐயர் இருப்பாங்கள்ல அதாவது அந்த பூசாரி அந்த மாதிரி இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் கேட்கலான்னு தான் நினச்சேன் அம்மாக்கிட்டேயும் நான் போய் கேட்கலான்னு தான் நினச்சேன் அப்புறம் பார்த்தா வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால நிறைய பேர் பொங்கலுக்கு வந்திருந்தாங்க பொங்கல் வச்சு ஒரு சில பேர் வந்துட்டு இது அர்ச்சனை பண்ணுறது அந்த மாதிரி நிறைய இது பண்ணதுனால அவங்க தனியாக கூப்பிட்டனால பேச முடியல அதுக்கப்புறம் போய் அப்படி கூப்பிட்டா வந்துட்டு அவங்க வருவாங்களான்னு தெரியாது அதனால அம்மா வந்துட்டு என்ன சொன்னாங்க நிறைய பேர் இருக்காங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போதும்